ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. 26வது புராணத்துல நாம இந்திரன் தேவர்கள் உலகத்திலேருந்து வேண்டிய பூஜா சாமான்கள் அத்தனையும் எடுத்துன்னு ரெடி ஆயிட்டான், பூஜை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்றத பார்த்தோம். என்னென்னலாம் எடுத்துன்னு வந்திருக்கான்னு ஒரு லிஸ்டே போட்டு இந்த பாடல்ல அவர் கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். என்னென்ன எடுத்துட்டு வந்தான்னு 5 மரங்கள், விசேஷமான தெய்வீகமான மரங்கள் கொடுத்த பொன் ஆடைகள், அப்புறம் ஒளி வீசக்கூடிய மணிகளாலான நகைகள் எல்லாம் கொடுத்துருந்தான். நல்ல வாசனை கம 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 கமன்னு அப்படி வர மாதிரி வீசக்கூடியதான சந்தனம், அங்கேருந்து புனிதமான ஆகாச கங்கையிலேருந்து அபிஷேகத்துக்கு தண்ணி, அப்புறம் இந்த புகையெல்லாம் போட்டு அது ஒரு வாசனையான புகை போடுறது குங்கிலியம் அது, அப்புறம் நல்ல அழகான மலர் மாலைகள், வாசனையோடு கூடியதாகவும் அழகாகவும் வண்ண வண்ணமாக இருக்கக்கூடியது. அந்த காலத்துல ஒரு இதுக்கு பேரு வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. வன மாலை அப்படி, வனத்துல கிடைக்கிற பூவெல்லாம் மாலையா கட்டி கொண்டதான் வனமாலி கதீசாமின்னு கூட அந்த ஸ்லோகத்துல வருது இல்லையா? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் முக்காவாசி வனத்துல தானே மாட்டை பேச்சுன்னு இருந்தான். அங்க அந்த பசங்க எல்லாம் அங்க கிடைக்கிற பூவெல்லாம் பறிச்சு அவனுக்கு மாலையா போட்டு அழகு பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவனுக்கு வனமாலின்னு பேர் போட்டிருக்கு. வைத்திய மாலைங்கிறத ராஜாக்கள் போருக்கு போயிட்டு திரும்பி வெற்றியோட வந்தாக்க அங்க உள்ளூர் ஜனங்கள்லாம் போய் அவரை வரவேற்று அவருக்கு வைஜெயந்தி மாலை அப்படின்ற ஒரு மாலையை போடுவாளாம். அது பல வண்ணங்களாலான மாலையா இருக்குமா, அது வாசனை வண்ணம் எல்லாம் இருக்குமா. அது வெற்றி மாலை சூடி கொண்டு வந்தான், வெற்றி வாகை சூடி கொண்டு வந்தான்னு கூட இதுல சொல்றது உண்டு. வாகைன்னு ஒரு மரம், அந்த வாகை மரத்தினுடைய பூ ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு ஒரு பிரத்யேகமா அதுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அந்த பூவையும் எடுத்து மாலையா கட்டி இவனுக்கு போடுவான். அதான் வாகை சூடி அப்படின்னா, இந்த வாகை பூ எப்ப போட்டுவான், வெற்றி அடைஞ்சு வந்த ராஜாக்கு தான் அது போடுவான் அப்படின்னு. அப்படி மாலைகள் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் பூஜைக்கு வேண்டிய விளக்கு, அப்புறம் பஞ்சகவ்யம், அப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக பழ வகைகள், அப்புறம் ஒரு சுவையோடு கூடிய வாசனையோடு கூடிய தேவர் உலகத்திலேருந்து கொண்டு வந்த சொர்க்கத்திலேருந்து வந்த தேன், அப்புறம் ஹவிஸ், அங்க நம்ம ஊர் பாசந்தி ரைஸ் மாதிரி அது மாதிரி ஒரு கல்கடா வகைக்கு ஒரு ரைஸ் ஒன்று கிடைக்கும். அதுன்னா சிற்புற ஏதோ சொல்லுவா, அது என்ன ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் எடுத்து ஒரு அழகு சாதம் குக்கர்ல வச்சு பார்த்தா தெருமுழுக்க வாசனை அடிக்கும். அது என்ன அப்படி ஒரு அரிசி அது. அதுக்காக நாங்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவோம், கல்கட்டால இருந்து யாராவது வந்தா 1 கிலோ வாங்கிட்டு வாங்குவோம். முதல்ல நாங்க போனாலும் வாங்கிட்டு வருவோம். அதுல என்ன பண்றது, நார்மலா சாதம் ஒரு 1/2 லிட்டர் அரிசி வடிக்கிறோம்னா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த அரிசி அதுல கலந்துட்டு அதை பண்ணுவோம். அந்த வாசனை கம 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 கமன்னு பார்த்தா அந்த ஊரையே கூட்டுற அளவுக்கு அப்படி ஒரு வாசனையா இருக்கும். அது என்ன அரிசி அப்படின்னு சிற்பு ரைஸ் ஏதோ சொல்லலாம். அதுக்கு அது மாதிரி தேவலோகத்துல இருந்து வரக்கூடிய அரிசி எப்படி இருக்கும், இன்னும் ரொம்ப வாசனையா இருக்கும் இல்லையா? அவெல்லாம் மனசால நினைச்சாலே அவ ப்ரொடியூஸ் பண்ணிடுவா இல்லையா? அப்படி கொண்டு அந்த அமிர்தத்தையும் எல்லாத்தையும் இந்த பரமேஸ்வரனுக்கு இவன் நைவேத்தியமா பண்ணான். நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ண போறான். பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றான் அப்படின்னா, பக்கத்தே பொற்றாமரை குளம் இருக்கு. அங்க தெய்வ தாமரை எல்லாம், தங்க தாமரை எல்லாம் முளைத்திருக்கல். அந்த குளத்துல இறங்கி நல்லா ஆசை தீர அவனுடைய தாப்பங்கள்லாம் தீர, உடம்பு அவ்வளவு உஷ்ணமா இருக்கு அவனுக்கு. இத்தனை நாள் அந்த பிரம்ம ராட்சச தொட்டது, அந்த பூத கணம் இருக்க பிரம்மஹத்தி தோஷம், அது துரத்த அங்கேயும் அங்கேயும் ஓடி சரணாகதி பண்றதுக்கு யாருமே ஆள் இல்லாத ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்லுவான். நம்ம யார் சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க, அவளுக்கு சரணாகதி பண்றவாளுக்கு சரணாகதி கொடுக்கக்கூடிய எண்ணமும் அவளுக்கு இருக்கணும், மனசு இருக்கணும். 2வது அவளுக்கு சாமர்த்தியமும் இருக்கணும். ஒரு வேடிக்கைக்கு இந்த 2 கான்ட்ராஸ்ட் எடுத்துன்னு பார்த்தோம்னாக்க, நம்ம இவர் இருக்காரு ராமனுக்கு பலா அதிபலா மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரர் யாகம் பண்ண போறேன், எனக்கு உன்னோட ராமனை கொடு, கரிய செம்பாலை எனக்கு கொடு. 15 வயசு 14 வயசு தான் இவரை தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? அப்போ தசரதர் அவன் காலில் கெஞ்சிறாரான். குழந்தை அவன் அதோட 60,000 வருஷம் கழிச்சு எனக்கு தபஸ் பண்ணி பிறந்திருக்கான், புத்தர்காம தியாகம் பண்ணி. இவனை போய் நீங்க கேட்கிறீங்களே, நான் வரேன் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணா கூட அவருக்கு சரணாகதி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. ஆனா அவருக்கு மனசு இல்லை.
இப்ப பிரயோஜனம் இல்லாத போயிடுத்து. அப்புறம் யாரு வசிஷ்டர் சொல்றார், அதான் சார் இவரை பத்தி எனக்கு தெரியும், விஸ்வாமித்திரோ பிரம்ம ரிஷி நசம்சயா அப்படின்னு சொல்லுவா சார். அது சொல்லும் போது அது விஸ்வாமித்திரோ பிரம்ம ரிஷி நசம்சயான்னு சொல்லிட்டார். உடனே தசரதனும் என்ன பண்ணார், குரு சொல்லிட்டான்னு சொல்லி வசிஷ்டர் சொன்னதை கேட்டு ராமன் அனுப்பிச்சுட்டார். விஸ்வாமித்திர அந்தண்டு பக்கம் போன உடனே தசரதர் கேட்டாராம், என்னது இது வரைக்கும் நீர் அவரை பிரம்ம ரிஷின்னு ஒத்துண்டதே கிடையாது, அவரும் தபஸ் மேல தபஸா பண்ணிட்டு இருக்கார், என்ன இன்னைக்கு உங்க காயில இருந்து அவர் பிரம்ம ரிஷின்னு வந்துட்டு அவரும் சந்தோஷமா போயிட்டாருன்னு. இல்ல இல்ல, நான் சொன்னது உனக்கு புரியல. விஸ்வாமித்திரோ பிரம்ம ரிஷி ந சம்சயா அப்படி பெரியனாலும் சம்ஸ்கிருதத்துல எவ்வளவு அழகு விட அது விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி இல்லை, சம்சயா சந்தேகம்தான், இன்னும் எனக்கு சந்தேகம் தான் அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்ப இது நம்ம பார்த்தோம், அவருக்கு சரணாகதி கொடுக்கக்கூடியவர் தான், அவருக்கு சக்தி இருக்குதான், ஆனா அவர் சரணாகதி கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இது இன்னொரு கேஸ், சரணாகதி கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு, ஆனா அவனுக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லை. கான்ட்ராஸ்ட், ஏ இருக்கு பி இல்ல, ஏ இல்ல பி இருக்கு, இந்த ரெண்டு இருந்தா தானே பிரயோஜனம். இது என்ன கதைன்னா, அந்த ஜனமேஜயன் யாகம் பண்ணும் போது அப்பாவை கடிச்ச அந்த எல்லா பாம்புகளும் மொத்தமா கூண்டோட உலகத்துல ஒரு பாம்பு கூட இருக்கக்கூடாதுன்னு யாகம் பண்ணான் இல்லையா. அந்த யாகம் பண்ணும் போது குருவை பார்த்து கேட்கிறான், எல்லா பாம்பும் வந்துட்டா ஊந்துட்டான். அவரோட ஞான திருஷ்டியில பார்த்து சொன்னார், ஒரே ஒரு பாம்பு வரல, எந்த பாம்பு உன்னோட அப்பாவை கடிச்சதோ அந்த தக்ஷகன் அந்த பாம்பு மாத்திரம் வரல, எங்க போச்சு? அது என்ன வேற இந்திரன் போய் தேவலோகத்துல அவனுடைய நாற்காலியை சுத்திண்டு அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு விட்டுருவான். சரணாகதி அடைஞ்சு விட்டோன்னே இந்த தக்ஷகன் யாகம் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே முன்னாடியே அங்க போய் பிளாஷ்பேக், அங்க போய் இந்திரன்ட்ட போய் காலில் விழுந்து, இந்த மாதிரி யாகம் நடக்கிறது, நான் முனிவருடைய சாபத்தை தானே நிறைவேற்றினேன், இவன் போய் என்ன சாகடிக்கிறதுக்கு பாக்குறானே, இத பாரு அவன் யாகத்தை கூப்பிட்டானா என்ன பண்றது தெரியலன்னா, இப்ப என்ன பண்ணா இந்திரனையும் சேர்த்து சுவாகான்ட்டான். அவ யாகம் பண்ணவெல்லாம் தக்ஷகனை கூப்பிடும் போது இந்திரனையும் சேர்த்து, அப்ப என்ன ஆச்சு, அந்த தக்ஷகனை சுத்தி இருக்கிற அந்த நாற்காலி அது மேல உட்காந்து இந்திரன் மொத்தமா சேர்ந்து அங்கிருந்து கிளம்பிட்டான் யாக குண்டத்துல விழத்துக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாது தவிச்சு குரு கிட்ட அவன் சரணாகதி பண்ணான். இப்போ இந்திரனுக்கு சரணாகதி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, தக்ஷனை காப்பாற்றணும் இருக்கு தக்ஷகனுக்கு, ஆனா அதை காப்பாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை, அவனுக்கு சாமர்த்தியம் இல்லை. அவனுக்கே இப்ப ஆட்டம் கண்டு போயிடுது. அப்புறம் குரு பரமேஸ்வரன்ட்ட நீ சரண்டர் பண்ணுன்னு சொல்லி 2 பேரையும் காப்பாத்தார். உலகத்தை எல்லா பாம்பையும் அழிக்காதப்ப இந்த தக்ஷகன் அவனாக வேணும்னு பண்ணல, அவனுக்கும் உங்க அப்பாவுக்கு ஒன்னும் பகை கிடையாது, இது முனிகுமாருடைய சாபம், அதனால்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்னொரு கதை கூட சொல்ல, காண்டவனத்தை அழிக்கும் போது எல்லா பாம்புகளும் போயிட்டு அதனால கூட அவங்களுக்குலாம் ஒரு கோபம் இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக, சாந்தி பண்ணிக்கிறதுக்காக, சமணம் பண்ணிக்கிறதுக்காக தக்ஷகனை விட்டு இவனை கடிக்க வச்சாருன்னு அது ஒரு கதை. கிடை கதைகள்லாம் நிறைய இருக்கும். இப்ப நம்ம சரணாகதியை பத்தி நம்ம சொல்ல வந்தோம் இல்லையா, அதாவது சரணாகதி என்ன பண்ணிட்டான், கடைசியில குருவுக்கே துரோகம் பண்ணிட்டான் இல்லையா, குருவே அவமரியாதை பண்ணிட்டான். அதனால குரு மறைஞ்சு போயிட்டார். இத்தனைக்கு குரு சாபம் கூட போட, ஏன் சாபம் போடன்னு ஒரு ஆத்மார்த்த சிஷ்யன், தேவர்களுக்கு எல்லாருக்கும் இவர் தான் குரு, இவருக்கே கோபம் மூக்குக்கு மேல என்ன பண்ண, இவருக்கும் துர்வாசருக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடுமே, அவனால அந்த இடத்துல இருந்து போயிட்டார். ஆனா அவர் அவமரியாதை பண்ணது அந்த பாப்பமே அவனை விடாத இத்தனை பாடுபடுத்திருக்கு. அதனாலதான் என்ன பண்ணா, இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சு கடைசியில அவர் வழி சொல்லி அவர் தான் இவனுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. எப்படின்னா, பூலோகத்துக்கு போ, வேட்டையாடுறதுங்கிற நிமித்தமா நீ பூலோகத்துக்கு போனேன்னா எல்லா ஊரையும் தரிசனம் பண்ணி எல்லா புனித தீர்த்தங்கள்லயும் நீராடி புனித கஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணி போச்ச, எந்த இடத்துல உன்னுடைய பாபமானது நிவர்த்தி ஆகிறதோ, எங்க உனக்கு ரிலீஃப் கிடைக்கிறதோ, எங்க உன்னை தொடர்ச்சி வரக்கூடிய அந்த இந்த பூதமானது பிரம்மஹத்தி தோஷமானது நீங்கி விடுகிறதோ, ஒன்னு விட்டு போயிடுறதோ, அந்த இடம் தான் ரொம்ப புனிதமான கஷேத்திரம், அங்க நீ சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்ற. சோ இங்க குருவுக்கு சரணாகதி அடைஞ்சவனை காப்பாற்றணுங்கிற எண்ணமும் வந்துட்டு, அதே சமயத்துல அவனை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியமும் இந்த குருவுக்கு இருந்தது. அதனால குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாரு இல்லையா, இப்ப குரு பார்த்துட்டார், அவனுக்கு நன்மை வந்துடுச்சு. இதனால அவனுக்கு புத்தி வந்ததான்னு தெரியாது. அதுக்கப்புறமா அவன் எத்தனையோ நிறைய தவறுகள் எல்லாம் பண்ணிருப்பான். இதை பத்தி நம்ம
அடுத்த செக்ஷன்ல கொஞ்சம் விவரமா அதை நம்ம பார்க்கறது இருக்கும். இவன் என்ன பண்ணினா இப்போ அப்படின்னாக்கா, முதல்ல பூஜை பண்ணதுக்கு முன்னாடி தூய்மையா இருக்கணும் இல்லையா? உடல் சுத்தம், உள்ள சுத்தம், திருக்கரணமும் சுத்தையா இருக்கணும் இல்லையா? மனம், வாக்கு, காயம் சுத்தமா இருக்கணும். இந்த காயம் சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணா, பொற்றாமரை குளத்துல இறங்கி நீராடி அதுக்கப்புறம் வெளியில வந்து அழகா அந்த பஸ்ம தாரணம் பண்ணிட்டு, அதாவது பிறவி பிடியை தீர்க்கக்கூடிய மருந்தா நம்ம இவர் பாடியிருக்காரு, ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு இல்லையா? மந்திரமாவது நீர். ரொம்ப அருமையான பாடல் இல்ல? ஆமா, அது யாரோ அதை சொல்லி கொடுத்த வாத்தியார்ட்ட போய் கேட்டாராம், நீ சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி நான் நேற்றுக்கு இந்த பாடலை பாடி வீட்டுல இந்த விபூதி என்னோட குழந்தைகிட்ட ஜுரமே குறையிலையா சுவாமின்னாராம். அதுக்கு வாத்தியார் சொன்னாராம், இவர் வந்து நம்ம ஞானசம்பந்தர் பாடும்போது அவர் என்ன மன நிலையில இருந்து என்ன விதமான பக்தி இதுல ஊறி போனவராக ஆத்மார்த்தமா அவருடைய என்ன அந்த ராஜாவுடைய நோயானது தீர்ந்து போகணும், வெப்பு நோய் தீர்ந்து போகணும்ன்றதுக்காக அப்படி குறித்து பகவானோட அவ்வளவு ஐக்கியமான அவருடைய ஞான குழந்தையாக விளங்கியவர் அவர். அப்படி பாடினார். அவர் பாடினதும் நீ பாடினதுக்கு விசேஷம் இருக்கு இல்லையா? அங்க வந்து சொந்த கூட சுவார்த்தம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஆனா நீ முழுக்க முழுக்க சுவார்த்தமா தானே பண்ண. அதனால செஞ்சது ஒன்னா இருந்தாலும் செஞ்ச எண்ணம் வேறையா இருக்கிறதுனால உனக்கு பலிக்கல. நீ ஆத்மார்த்தமா பண்ணியிருந்தா உனக்கு அது சரியா இருக்கும்னா இவன் விபூதி அணிஞ்சிருந்தான். பிறவி படியெல்லாம் போக்கக்கூடியதான அந்த திருநீரை உடம்பு முழுக்க அணிந்துட்டு அப்படியே ஒரு ஆராதனை சிவ சுரூபமா இருக்கிறதுக்கு ருத்ராட்ச மாலை போட்டுக்கணும். ருத்ராட்சம் போட்டுனாக்கா என்ன சொல்லுவாங்கனாக்கா, இதெல்லாம் துர்தேவத்தைகள்லாம் அண்டாது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. இன்னொன்னு அந்த ருத்ராட்சத்துக்கு ஒரு தனி ஒரு மெடிக்கல் இது உண்டாம், குவாலிட்டி. அந்த ருத்ராட்ச மாலையோட நம்ம நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கிறத குளிச்சாக்க அந்த தண்ணி அது உடம்புல பட்டு அந்த ருத்ராட்சத்தோட சேர்ந்து உடம்புல பட்டா வியாதிகள்லாம் போகும், உடம்பு நல்லா ஆகும் அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அப்புறம் இத்தனை பண்ணோன்னு என்ன மனசுல அப்படியே பிரேமையோட பக்தியோட பகவான்கிட்ட பக்தியோட என்ன பண்றான் பாக்கிறதுக்கே அப்படியே ரொம்ப ஒரு என்ன சொல்லுவா, அப்படியே சிவப்பழமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா? நம்ம பாக்குறவா கூட இந்த துவாதச நாமங்கள் சொல்லி உடம்பெல்லாம் விபூதி எல்லாம் இட்டுன்னு ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுண்டு அதுக்கப்புறம் நெத்தியில விபூதி எல்லாம் இட்டுன்னு சிவநாமத்தை சொல்லிட்டு வரவாள் பார்த்தா என்னது நீ ஒரே சிவப்பழமா இருக்காப்புல இருக்க அப்படின்னு சொல்லி நிஜமாவே சிவப்பழமா வராங்க. அங்க என்ன பாக்குறாங்கன்னா அருளே வடிவமாக அருளே உருவாக அப்படி வந்து நிக்கிற மாதிரி அங்க படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பையே தனக்கு ஆபரணமாக போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் பசுக்களுக்கெல்லாம் பதியாக, அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் பசுபதி ஆகிய அந்த இறைவனை அவர் எப்படி சொல்றாரு வேதத்துல அவர் எப்படி வழிபடுறதோ இது வந்து நம்ம ருத்ரம்னு எடுத்துக்கலாம். அந்த ருத்ரத்தை சொல்லி அந்த ருத்ரத்தை வந்து சொல்லிட்டே வரான். அவனுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாத இருக்குமா? அவனுக்கு தெரியும். அது ருத்ரம் சமக்கம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவா இல்லையா? ருத்ரத்துல வந்து ஒரு தடவை ருத்ரம் சொல்லி முடிச்ச உடனே சமக்கத்திலேருந்து ஒரு அன்வாக்கம் சொல்லுவா. இது வந்து 11 தடவை சொல்லிட்டு அது 11 அன்வாக்கம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 11 தடவை சொல்லி ஏகாதச ருத்ரம் சொல்றோம் இல்லையா? அதே வந்து 11 பேர் சேர்ந்து சொன்னாக்க அதுக்கு ஒரு 121 வரும். அதே 11 நாள் சொன்னாக்க அது இன்னும் ஏதோ பெரிய 1321 ஏதோ ஒண்ணு வரும். இதுக்கு அதிருத்ரம் அப்படி எல்லாம் பேர் இல்லையா? இது ஒன்னொன்னுக்கும் ஒரு பலன் சொல்லிருக்காங்க. கர்மகாண்டத்தை வேதத்தை என்னன்னோ சொல்றது. நம்ம அதோடய நின்றுட்டோம்னா திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் வந்துட்டு போயிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் மேல என்னன்னா இந்திரன் கேட்க போறோம். அந்த மாதிரி வரத்தை நாமளும் கேட்கணும். அதுக்குதான் வந்து நான் கிளம்பி அங்க போயிட்டு அந்த ருதிரம் சமக்கத்தை எப்படி சொல்லிருக்கோ சிவ வழிபாட்டுல எப்படி பெரியவாள்லாம் சொல்லி வச்சிருக்காளோ அதே மாதிரி அந்த உண்மையான அன்போட அப்படியே மனசுல அப்படியே அந்த பொங்கி வழியதான் பக்தி அப்படி அர்ச்சனை பண்ணி சந்தோஷம் அடைஞ்சான். சந்தோஷ வெள்ளத்தை மூழ்கினான் அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட சந்தோஷம் அவனுக்கு கிடைச்சது. அவன் எப்படி வந்து சுவாமி கிட்ட போனா அப்படின்றதுக்கு போகணுங்கிறதுக்காக தாய்மானவர் சொல்ற ஒரு பாட்டுல வெண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் வடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண் ஊடே ஆனந்த கடலாய் வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு இறங்கி தானாக செய்து அருளும் இறையே உந்தன் தன்னாரும் சாந்த அருள் தன்னை நினைந்து கர மலர்கள் தலைமேல் கொள்வாம். கையெல்லாம் தலைக்கு மேல வச்சுட்டு யாரு விண்ணாதி பூதம் எல்லாம் ஆகாசம் வாயு நெருப்பு நீர்
அப்புறம் நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களையும் தன் அகத்தில் அடக்கி தனக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிட்டான். தன் மனசுக்குள்ள எல்லாத்தையும் பஞ்சபூதங்களையும் அடக்கி வச்சிருக்கார் அவர். அப்படி ஞான கண்ணால பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்ணுக்கு ஆனந்த கடலாக அவர் இருக்காராம். அது மாத்திரம் இல்ல, இதை தவிர வேற எதையும் எண்ணாத இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இறங்கி நம்ம போக வேண்டாம், அவனே வரானும். நம்ம ஒரு அடி போனா 9 அடி வருவான் அப்படின்னு சொல்லுவான். அப்படி நம்ம நோக்கி வரக்கூடிய இறைவனா அவனை பார்த்து கேட்கிறார் தாய்மான சுவாமி, தன்னாரும் சாந்த அருள் தன்னை நினைந்து கரமலர்கள் தலைமேல் கொள்ளும். உன்னுடைய குளிர்ந்த அருளை வேண்டி அதே மனசுல நினைச்சுட்டு என்னுடைய கர மலர்களை எல்லாம் தலைக்கு மேலே தூக்கி வைத்துக் கொண்டு உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி வணங்கணும் அப்படின்றது இங்க தாய்மானவர் சொல்ற பாடல் நம்ம பார்த்தோம். இவன் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு போறான். ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்றான். எப்படி அர்ச்சனைக்கு நம்ம திருப்பி இவாகிட்டதான் போயிட்டு நம்ம இவர் இருக்காரு, யாரு மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் கண்ட மருந்துன்னு ஒரு பாட்டு கூட உண்டு. அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு 5 5 10 6 16 இது சொல்ற நாமாவளி மாதிரி சொல்றாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இங்க எத்தனை தடவை வாழ்க சொல்றாரு? 5 தடவை சொல்றாரு. நமச்சிவாய 6 நமச்சிவாய வாழ்க அப்படின்னா நமச்சிவாயக்கூடிய மந்திரமானது வாழ்க. அந்த மந்திரத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய சிவமே நீ வாழ்க. வாழ்கன்னு பல்லாண்டு பாடுதல். ஆழ்வார் கூட பாடிட்டார் இல்லையா? பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திருத்தோள் மணிவண்ணா அப்படின்னு பாடி அவருக்கு பல்லாண்டு பாடு. ஈஸ்வரனுக்கே கடவுளுக்கே வாழ்கன்னு வாழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த காலத்து பக்தாளுக்கு அப்படி பக்தி இருந்தது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு இமைக்கிற நேரம் கூட, கண்ணிமைக்கிற நேரத்துக்கு கூட அது கடப்போதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கூட அப்ப கூட என்னுடைய மனதை விட்டு ஓரடி நீங்காதான் அப்படின்னு திருமூலர் சொல்ற. மனசை விட்டு அகத்தை விட்டு ஓரடி கூட நகர்ந்து வெளில போறியாம நம்ம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. குருமணியாக குருவாக குருந்த மரத்தடியில இருந்து கொண்டு வாத தீட்சை கொடுத்தார். வாத ஊரா இருக்கு அது. அந்த இடம் என்னன்னாக்க அதுக்கு பேர், அந்த ஊருக்கு பேர் திருப்பெருந்துறைன்னு பேர். திருப்பெருந்துறையில் தான். அதுக்கப்புறம் தான் அவர் கொண்டு வந்த பணத்தெல்லாம் கோயில்ல புனர் நிர்மாணம் பண்றதுல ஈடுபட்டான்னு சொல்றான். ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று வேதங்களாக நின்று திருமறைகளாக இருந்து வேதத்தின் உட்பொருளாகவும் உபனிஷதங்களாகவும் இருந்து அருள் பண்ணக்கூடியவன் வாழ்க. ஏகன் அவன் ஒத்தன்தான். அநேகன் அவனை தவிர இன்னொன்னு கிடையாது. ஏகமேவ அத்விதீயம் நம்ம சொல்றோமோ அதுதான் இங்க கையாண்டுக்கா. ஏகன் அநேகன், ஒன்றுதான், ஒன்றுக்கு மேல் இல்லை, ஒன்றை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட இறைவன் அடி வாழ்க அப்படின்னு அந்த இறைவனுடைய ஈஸ்வரனுடைய திருவடியானது வாழ்கன்னார். அதுக்கப்புறம் ஜெய ஜெயான்னு சொல்ற மொழிய வெற்றி பெறுக. வாழ்கன்னாலும் சரி, வளர்கன்னாலும் சரி, வெல்கன்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? இருந்தாலும் இதை கொஞ்சம் மாத்தி அடுத்ததுக்கு என்ன சொல்றாருன்னா, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க. வேகம்னா தப்பு தண்டா பண்றதுலயே ரொம்ப முனைந்து வேகத்தோடு ஈடுபட்ட என்னுடைய வேகத்தை தடுத்து என்னை தடுத்து ஆண்டு கொண்டான். இவர் அமைச்சரா தானே இருந்தார். அமைச்சரா இருந்து குதிரை வாங்கறதுக்கு தானே போனார். அரேபிய குதிரைகளை வாங்கறதுக்காக வங்கக்கடலுக்கு போயிட்டு இருந்தார் இல்லையா? அப்போ இவர் தடுத்து ஆட்கொண்டார் இல்லையா? அதனால தடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் தடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகரும் தடுத்து ஆட்கொண்டார். பிறப்பு அறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழகள். இனிமே பிறக்கிறது, இனிமே இறக்கிறது, அப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து இராமல் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அருளை தரக்கூடிய பெய்கழல், அருளை பொழிகின்ற பெய்கழல்கள் அப்படின்னு அருளை பொழிகின்ற அவருடைய கழல்கள் பாதங்கள் வெல்க ஜெயிக்கட்டும். புறந்தாக்கு செய்வோன் தன் பூங்கழல்கள் வெல்ல. புறந்தாக்குன்னு இவனை தள்ளி வைத்து இவனை நினைக்காதவர்களுக்கு அருகில் செல்ல மாட்டான். அவனுக்கு அவன் எளிதாக கிடைக்க மாட்டான். தன்னை வணங்காதவர்களுக்கு, தன்னை நம்பாதவர்களுக்கு அவன் அருகில் நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லு. அபிராமி பட்டர் கூட ஒரு பாட்டுல சொல்வார், அந்த பொய்யர்களுடைய மனசுல புகழறியா மடப்பூங்குயிலே அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு அருமையான பாடல். அது
அதாவது நல்லவர்களுடைய மனசுல மாத்திரம்தான் பொய்யான வாழ்ய மனசு எல்லாம் இருக்க மாட்டாளாவோ. அவ்வளவு சுலபமாவும் யாரும் மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அவளுடைய அருள் இருந்தாதான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி கிடைச்சுட்டுன்னு சொன்னாக்க அது பெரும் பாக்கியம். அதுக்கப்புறம் அவளுக்கு கஷ்டம் எதுவுமே வரவே வராத வாழ்க்கை. அவ எப்பேற்பட்ட வார்த்தைமோனோ அதை பார்த்துடுவோமா நம்ம. தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே, மெய் வந்த நெஞ்சில் அல்லால் உருகாலும் விரகதங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே. அழகான பூங்குயில் போல் இருக்கக்கூடியவளே, உண்மையே அன்றி மற்றவற்றை தவறுகளை எல்லாம் பொய்யை எல்லாம் மனதில் சுமந்து இருக்கக்கூடிய பாதிகளுக்கான அப்பேற்பட்ட பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா. அவர்கிட்ட எப்படி போய் உள்ள இருக்கிறதுன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா அவள்லாம் நீ தவிர்த்துடுவ, ஆட்டோமேட்டிக்கா நீ தவிர்த்துடுவ. அப்பேற்பட்ட மடப்பூங்குயில்னா, மடப்பூங்குயில அழகான பூங்குயில், இனிமையான குரலை உடைய பூங்குயிலே அப்படின்னு சொல்றார். இங்க கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க. கைகூப்பி அவனை வணங்குவார்களே, அப்பேற்பட்டவனுக்கு அருள் செய்யக்கூடிய ராஜாதி ராஜனுக்கான அவனுடைய கடல்கள் வெல்க. சிரம் புவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. கைகூப்பி தலைக்கு மேல சரணாகதி அப்படின்னு போயிட்டோம்னா அவளுக்கு எத்தனை அருள் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி கடை சேர்த்தக்கூடியவன் அவனுடைய கடல்கள் வெல்க அப்படின்னார். சரி, அப்புறம் என்ன பண்ணார்? வெல்க வாழ்கெல்லாம் சொல்லிட்டார். அப்புறம் ஒரு நாமாவளி மாதிரி நமஹா அப்படின்ற மாதிரி ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. 1 2 3 4 5 6 7 8 8 14 19 வருட வாழ்த்துறார். ஈசனுடைய திருவடி போற்றி, எனக்கு தந்தையாக விளங்கக்கூடிய உலகத்துக்கெல்லாம் பசுபதியாக கூடியவர் அவருடைய திருவடி போற்றி, தேஜஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அவருடைய திருவடிகள் போற்றி, சிவனாற்றும் திருவடிகள் எல்லாம் போற்றி, நேயத்தே நின்ற நிமலன்றி போற்றி. ரொம்ப அன்போட என் அருகில் இருக்கக்கூடிய நிர்மலமான அந்த சரீரத்தை உடைய ரூபத்தை உடைய சிவனுடைய தாள்கள் போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. பிறந்து பிறந்து போகக்கூடிய இந்த மாயப்பிறப்பு, மாயையிலே உழன்று தீவினைகளை செய்து பிறந்து போய் இருக்கக்கூடிய அந்த பிறவியெல்லாம் இருக்கக்கூடியவனான அந்த மன்னன், எல்லாத்துக்கும் ராஜா சக்கரவர்த்தி அவர் தான். அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல அப்பீல் கிடையாது இல்லையா? அதனால நம்ம எவன்டே சொல்லிட்டாரு, என்ன அந்த ஆள் பக்கம் போகாதுன்னு அவ்வளவுதான். அப்படி போனேன்னா மார்க்கண்டேயனுக்கிட்ட போனியே அந்த கதை தான் உனக்கு நடக்கும். அப்ப என்ன ஆச்சு? அதேதான். இந்த பட்டத்தில் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், அஜாமிலனை அவன் ஏதோ துர்வழியில போயிட்டான், அவன் ஐஸ்வர்யத்துக்கு எமபட்டர்கள் போயிட்டா. அவன் கடைசியில உயிர் போற சமயத்துல நாராயணன் தன் பிள்ளை பேரை கூப்பிட்டான். 8வது பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருந்தானா. அவன் மேல ரொம்ப பாசம். அவனை கூப்பிட்டான். அவனை கூப்பிட்டோன்னா விஷ்ணுடைய பார்ஷதர்கள்லாம் வந்துட்டா. 2 பேருக்கும் சண்டை நடக்கிறதான். சண்டை நடந்தோன்னா அவன் சொல்றா 5 ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு இதுல அவன் பாப்பான் கம்ப்ளீட்டா போயிட்டு அவன் புனிதன் ஆகிட்டான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா, போய் உங்களுடைய ராஜா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறான். அவ எல்லாரும் போயிட்டு யமன்கிட்ட போய் சொல்றாளாம், இந்த மாதிரி இந்த அஜாமன்ல நாங்க தூக்கின்னு வரணும்னு போனோம், அங்க விஷ்ணுவுடைய பார்ஷதர்கள்லாம் வந்துட்டா. அவ இப்படி எல்லாம் சொல்றாங்க, நாங்க என்ன பண்றது? ராஜா கோச்சிக்க கூடாதுங்க தர்மராஜா. அவன் சொன்னான், அவட பாதிகளா, இனிமே யாராவது விஷ்ணு பக்தன் இருக்கான்னு அந்த திருப்பகமே போகாதேங்கடான்னு பாடம் எடுத்தாராம். யமன் இவளெல்லாம் உட்கார வச்சு யமபட்டர்கள் எல்லாம் பாடம் எடுத்தான்னு சொல்றாரு அவர். அப்படி அழகான ஒரு மனோபாவம். அப்ப மாய பிறப்பை வலிக்கக்கூடிய அந்த மன்னன் ராஜாதி ராஜனாக வழங்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி. பெருமை மிக்க சீர்மிக்க வளங்களோடு செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோகழி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சீர்காழிக்கு கூட அந்த காழி அது அப்படியே வரும் பேர். அது பக்கத்துதான் இது எங்கேயோ இருக்கு. அந்த பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய ஈசனே தேவனே உன்னுடைய திருவடிகள் போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றியா. அது வற்றாத இன்பத்தை தரக்கூடியது. மலை போல இருக்கு. எவ்வளவு எடுத்தாலும் பாதி வச்சு உடைச்சாலும் அது குறையா அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். விந்திய மலை வளர்ந்த மாதிரி இது வளர்ந்துட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றினா இத்தனையும் உடனே போற்றி போற்றின்னு சொல்றது அவருக்கு நமக்கு வருமா வராது. ஏன்னா சிவனன்
சிவன் அவன் என் சிந்தையுள்ளே நின்றாதனால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இருந்தார். கடைசியில இதெல்லாம் அவ்வளவு சுலபமா வராது. அவனுடைய அருள் இருந்தாதான் அவனுடைய தாளை வணங்க முடியும். இதே இதுல கூட கந்த செட்டி கவச்சத்துல கூட ஒரு 6 இடத்துல சொல்லுவார் வாழ்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சுவாமிகள், அவர் தேவராய சுவாமிகள், அவர் சொல்லுவார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, மெத்த மெத்தாக வேலாயுதனால் சித்தி பெற்று அடியன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்கூறு வாழ்க 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 மலைக்கூற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவஜம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க இத்தனை வாழ்க சொல்லியிருப்பாரு. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மகான்கள் அவ வாயை திறந்தாலே நல்ல வார்த்தைகள் தான் வரும், அபசபியமான வார்த்தைகள் தான் வராது. நம்ம மனுஷால் நிறைய பேருக்கு வாயை தந்தாலே எப்ப மூட போறான்னு ஒவ்வொருத்தரும். ஒரு பெரியவரை பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, அவரை பார்த்ததே இல்லை, ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னு. அவர் என்ன உள்ள கூட கூப்பிடல, வாசலே நீங்க வச்சு திட்ட ஆரம்பிச்சேன். நான் நீ எல்லாம் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட, உனக்கெல்லாம் பெரியவா எல்லாம் மதிக்கணுங்கிற எண்ணெல்லாம் போயிடுத்து, ஏன்னா வசதி வந்துட்டு நல்ல பொசிஷன் எல்லாம் கிடைச்சிட்டு வருமானம் எல்லாம் பெருகிட்டு, நீ ஏன் பெரியவா எல்லாம் கவனிக்க போற அப்படின்னு கண்ணாமனா கத்த ஆரம்பிச்சேன். வார்த்தையே நின்று என்ன பண்றது? இது சில பேருக்கு அப்படிதான் அபசவியமான வார்த்தைகளா தான் வரும். அது அது கூட நல்ல வார்த்தைகள் வாயில வரணும்னா அது கூட ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் வரும். இங்க ஏதோ பாபத்துடைய தோஷத்தினால இந்த கஷ்ட காலம் வந்தது. அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். இப்பவும் போயிட்டு இவன் நேரம் என்ன பண்ணா, தெய்வ தாமரை முளைத்த தடம் படிந்து பவம் தொலைக்கும் திரு நீராடி சைவத்தாள் வடம் தாங்கி அன்பு உருவாய் அருள் அருவம் தானாகி அருள் உருவம் தானாகி தானாய் தோன்றும் பை வைத்து ஆழ அரவ ஆட்ட பசுபதியே அவன் உரைத்த பணுவல் ஆற்றி மை வைத்த அறம் பெருக அர்ச்சனை செய்து ஆனந்த வெள்ளத்து ஆண்டான் அப்படின்னு. கொஞ்சம் அங்கங்க பிரிக்கிறது சில எழுத்துக்கள்லாம் எங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி வந்துருக்குதுல. இப்ப நம்ம பதமா பார்த்தோம்னா இதனுடைய கருத்தை நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். தெய்வ தாமரை, அதாவது ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த தங்கத்தினாலான முளைத்த தடம் படிந்து, அந்த தாமரைகள் பூத்திருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளத்துல அந்த தடாகத்துல படிந்துன்னு கீழே அப்படியே பணிஞ்சு அது மூழ்கி அவகாசிய ஸ்நானம் சொல்லுவாங்க, நல்ல மூழ்கி ஸ்நானம் பண்றது. அப்படி ஸ்நானம் பண்ணி பவம் தொலைக்கும் பிறவி பிணியை போக்கக்கூடிய திருநீரு ஆடி, திருநீரை ஆடின திருநீரை அணிந்து கொண்டு விபூதியை விடலாம் அணிந்து கொண்டு சைவ தாழ்வடம் தாங்கி, சைவ தாழ்வடம் தாங்கின சிவபக்தருக்குரிய வேடங்களை தாங்கிய ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் அணிந்து உடம்பெல்லாம் விபூதியை பூசண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு அன்பு உருவாய் அன்பே வடிவாக. எப்படியே பார்த்தா பக்தி, இங்க அன்புன்னா பெருமாளுக்கு பக்தின்னா அதுக்கு அன்புன்னா அது பக்தின்னு எடுத்துக்கணும். நம்ம அன்புக்கு பல இடத்துல பல விதமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு பாடுறாரு இல்லையா, அங்க காதலாகி கசிந்துன்னா அன்பே உருவாகி வடிவாகின்னு அப்படி அர்த்தம். பிரேமையினால பக்தியினால உள்ளம் உருகி கண்ணீர் பெருகும்படியாக அந்த பரமேஸ்வரனை பார்த்து கெட்ட போறான். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு, இவன் இப்படி போனான், சிவனடியார் மாதிரி இவன் போறான். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அருள் உருவம் தானாய் தோன்றும், அருள் வடிவமாக, அருளே வடிவமாக, வேற ஒண்ணும் கிடையாது. பரமேஸ்வரன் எப்பவுமே சுத்த சைத்தன்யம். அவர் அருளே வடிவாக இருக்கக்கூடியவர், அன்பே வடிவாகவும் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் எதாவது கேட்டுட்டானா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். இதை கொடுக்கலாமா கொடுக்கப்படாது, இவனுக்கு யோகியத்தை இருக்கா இல்லையா அதெல்லாம் அவர் கவலை கிடையாது. அவரை போய் அபிஷேகம் பண்ணி தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணி 2 வில்வ தளத்தை போட்டுட்டு 2 நாமாவளியை சொல்லிட்டு எது வேணும்னு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்டவர் எந்த விளைவுகளை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் தன்னை பாதிக்குமோங்கிற எண்ணம் கூட இல்லாத அப்படி தன்னை அண்டி வந்தவர்களுக்கு அருள் பண்ணக்கூடியவர். அவர் எப்படி இருக்காருன்னா, பை வைத்து ஆடு அருவு ஆத்த, பை வைத்தேன்னா
பாம்பனுடைய விஷப்பை வச்சிருக்கு அது வாயில. அந்த பை வைத்து விஷப்பையை வைத்துக் கொண்டு ஆடுகின்ற அந்த பாம்பை கட்டிய, அதாவது பாம்பு அது உடல் முழுக்க கட்டியிருக்காரு. தலையில ஒரு பாம்பு இருக்கு, கழுத்துல ஒரு பாம்பு இருக்கு, அப்புறம் கையில கங்கணமா பாம்பு இருக்கு, காலில் பாம்பு சுத்தி இருக்கு. இப்பேற்பட்டவன் பாம்பை சுற்றி கொண்டக்கூடிய அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கொடிய அது எண்ணங்களானாலும் சரி, விஷத்தை தாங்கிய ஜந்துக்களாலும் சரி, எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். பரமேஸ்வரன் நர்த்தனம் ஆடுறாரு இல்லையா, தில்லையில நடராஜ பெருமானாக நர்த்தனம் ஆடுறார். அப்ப அவருடைய காலடியில ஒரு அசுரன் இருக்கான் இல்லையா, ஏன் வச்சிருக்காருன்னா அந்த அசுரன் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிடக்கூடாதுன்ற அடைக்கு தன் கால்கள் வச்சிருக்காரு. ஒரு சமயம் மகாபெரிவா என்ன பண்ணிருந்தாலும் ஏதோ படிச்சுன்னு இருக்கா. அப்போ ஒரு பக்தர் ஒருத்தர் போனார், இந்த மாதிரி ஒரு அம்பி நம்ம கிட்ட ஒர்க் பண்றான், அவன் பெரியவாளுக்கு ரொம்ப அணுக்கமாவும் இருக்கான், ஆனா அவன் அடிக்கிற லூட்டி தாங்க முடியல, ரொம்ப அக்கிரமா அநியாயம் பண்றான், அவனை ஒத்தருக்குமே பிடிக்கல, இப்படிப்பட்ட ஒரு பாபாத்மாவை கொண்டு நீங்க ஏன் இங்க வச்சிருக்க, அவனை அனுப்பிச்சு விடுறதானே அப்படின்றான். உடனே பெரியவா சொன்னாலாம், நீ நடராஜர் பார்த்துக்கியோ அப்படின்னு. பார்த்துருக்கேன், எப்படி இருப்பார் அப்படின்னு. மேல இருந்து தலையில இருந்து கேசாதி பாதாந்தம் இப்படி இருப்பார். கால் அடியில எது இருக்கு அப்படின்னு கேட்பான். கால் அடியில ஏதோ ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லுவா. அவருக்கு பேரு முயலவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு, ஏதோ பேர் இல்ல, நடராஜோட கால் அடியில இருக்க அவருக்கு என்ன பேரு, தமிழ்ல முயலவன் அப்படின்னு சொல்லுவா. அவன் ரொம்ப ரொம்ப ஒரு ராட்சச குணம், ஒரு பிசாசு எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்குமா, மொத்தமும் சேர்ந்த ஒரு உருவானவன் அவன். அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அவன் எந்த கஷ்டமும் கொடுக்கப்படாது, அவனால யாரும் துன்பப்படப்படாதுன்றதுக்காக என் கால் கீழே போட்டு அவனை அடக்கி வச்சிருக்கேன். இப்ப நான் இவனை விட்டேன்னா என்ன ஆகும்னா எனக்கு ரிலீஃப் தான், ஆனா உலகம் முழுக்க சஃபர் பண்ணுவேன்ப்பா. அது மாதிரிதான் அந்த நடராஜர் மாதிரியே நான் இவனை விட்டுட்டேன்னு வெளியில எங்க போய் என்ன பண்ணுவோம்னு தெரியாது. அதனாலதான் நான் என்ன இவங்கிட்ட வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் எங்கிட்ட இருக்கும் போது எங்கிட்ட பக்தி இருக்கிற மாதிரியாவது நடந்துக்கிறான் இல்லையா அவன், அதனாலதான்ப்பா அப்படின்னு சொன்னாராம். இதை முயலவனா இவர் பெருமானாரும் காலடியில வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அவன்கிட்ட கூட ஒரு கருணை தான், அவனை சம்ஹாரம் பண்ணாதான் காலடியில அவர் வச்சுட்டு இருக்காரு. அவரை எப்படி அவன் பூஜை பண்ணா அப்படின்னு சொன்னாக்க, அவன் உரைத்த பனுவல் ஆற்றின், அவன் உரைத்தன அந்த சிவனே சொல்லிருக்கூடிய வேதம் சிவனுடைய மூலமாக வந்தது. அந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படியாக எப்படி பண்ணா, ஆகம வழியில ருத்ரம் சமக்கம்லாம் சொல்லி பனுவன் ஆற்றின் இந்த ஆகம வழி போல அதில் சொல்லியிருக்கிற முறைப்படியாக மெய் வைத்த ஆதாரம் பெருக. மெய் வைத்தன உண்மையான அகத்திலே எந்த விதமான கல்மஷமும் மற்ற எண்ணங்களும் இல்லாதவனாக உண்மையோடு கூட அன்பு பெருக, ஆதாரம் பெருக. ஆதாரம் அதுதான் ஆதரவு அப்படின்னு வருது இல்லையா, ஆதாரம் ரொம்ப ஒரு கருணை பொங்க, அன்பு பெருக. பெரியவா நமக்கு கொடுக்குற ஆதாரம்னாக்கா நமக்கு ஆதரவுன்னு எடுத்துக்கணும். இங்க சின்னவா சொல்றது ஆதாரம்னாக்கா அன்பு. அர்ச்சனை செய்து அவருக்கு அர்ச்சனை பண்ணி நாமாவளியெல்லாம் சொல்லி பூஜனை பண்ணி ஆனந்த வெள்ளத்தை ஆழ்ந்தான். அந்த அர்ச்சனை புரிந்து இந்த வெள்ளத்தையே மூழ்கினான். முதல்ல ஒரு தடவை அந்த குளத்துல புற்றாமரை குளத்துல மூழ்கி இருந்தான். இப்ப பகவானுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த ஆனந்த வெள்ளத்தையும் 2வது முறையாக மூழ்கி எழுந்தான் அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்படி வெறுமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டா, பூஜை முடிச்சோம்னா நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா, ஒரு இதுக்கு ஏதோ கணக்கு இருக்கு, இந்த சுவாமிக்கு இத்தனை தடவை நமஸ்காரம் பண்றது, சூரிய நமஸ்காரம் ஏதோ 108 தடவையோ ஏதோ நமஸ்காரம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா. ஐயப்பனுக்கு பூஜை பண்ணா அது நமஸ்காரம் அப்படின்பா. சிவனுக்கு ருத்ரன் சமகம் சொல்லி அர்ச்சனை பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு நமஸ்காரத்துக்கு ஏதோ ஸ்லோகம் அது சொல்லி அது விழுந்து ஒரு 16 தடவை நமஸ்காரம் பண்ணுவா. முதலே அவெல்லாம் சொல்லிடுவா, 16 தடவை நமஸ்காரம் பண்ணணும், கீழே விழுந்து சாஷ்டாங்க அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். யாருக்கெல்லாம் முடியுமோ பண்ணுங்க, வயசானவா முடியாதவா அவ பாவனையா பண்ணிக்கணும் முன்னாடியே சொல்றா இல்லையா. அது மாதிரி இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டாக்க, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண போறான். எப்படி நமஸ்காரம் பண்ண போறான், பாரார
அட்டாங்க பஞ்சாங்க முறையார் பணிந்து உள்வாய் மெய் நேராக சூழ்ந்து உடலம் கம்பித்து கும்பிட்டு நிறுத்தம் செய்து தாராரும் தொடை மிதப்ப ஆனந்த கண் அருவி ததும்ப நின்று அன்பு ஆறாமை மிக்கொள்ள அஞ்சலித்து துதிக்கின்றான் அமரர் கோமான். ரொம்ப அழகா இந்த பாடல் ரொம்ப புரியுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சுலபமா புரியுற மாதிரி இருக்கும் இல்லையா? கஷ்டமே வார்த்தைகளே ஜாஸ்தி இல்லை இந்த பாடல்ல கூட இல்லையா? ஆதார அப்படின்னு ஆரம்பிக்கிறது அது ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, தேவர்களுடைய தலைவனான இந்திரன் என்ன பண்ணான்னு அந்த கருத்தை நம்ம பார்க்கலாம். அவன் நிலத்துல விழுந்து தரையில அஷ்டாங்கமா விழுந்த அஷ்டாங்கம் அஷ்டாங்கம் 8 அங்கங்களும் பூமியில படும்படியாகவும் பஞ்சாங்க விதிப்படி 5 அங்கங்கள் பூமியில படும்படியாகவும் மனம் வாக்கு காயம் இது அத்தனையுமே ஒன்றுபட ஒன்றாக இயங்கக்கூடியதாக அந்த ஈஸ்வரனை வலம் வந்து பிரதட்சணம் பண்ணி உடல் அப்படியே நடுங்கிறது, அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது. அப்படி ஒரு ஆனந்தத்தினால அப்படி கும்பிட்டு கூத்தாடி சந்தோஷத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாத ஆடுவா இல்லையா? சில பேர் ரொம்ப சந்தோஷம் வந்துட்டோன்னு ஆட ஆரம்பிச்சிருவா. ஏன் அப்படி ஆடுற அப்படின்னா தெரியாது, அவ்வளவு சந்தோஷம். இந்த ஒரு பழமொழி கூட இல்ல, அற்பத்துக்கு பவிஷ் வந்து அர்த்த ராத்திரில ஆடும் சொல்லுவார். அது மாதிரி இவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இவனை பாப்பான்லாம் போயிடுத்து, சுவாமி வேற பார்த்துட்டான், அருள் அப்படியே மழை அப்படி பொங்கி வடியுது, சந்தோஷத்தினால கூத்தாடுறான். அப்ப அவன் ஆடும்போது அவனுடைய கழுத்தில் போட்டக்கூடிய மலர் மாலைகளும் ஆடுறதான். அது அப்படியே மிதக்கிறதா, அவன் கண்லேருந்து போட்ட கண்ணீர்ல அப்படியே மிதக்கிறதா, ஆனந்த கண்ணீர்ல அப்படியே மிதக்கிறதா. அது அப்படி அன்பு மேலோங்க அவன் கை தலைக்கு மேல கை கூப்பி வணங்கினான் அப்படின்னு இந்த பாட்டை சொல்ற. நம்ம பதமா அதை பார்க்கலாம். அமரர் கோமான், அமரர் அப்படின்ற என்றும் இரவாதவர்கள், அமரர் எப்போதும் நிலையாக இருக்கக்கூடியவர். ஆனா அப்படி கூட இல்லை, அந்த ஊர்ல போக மாட்டாளா இருக்கும். இங்க இருந்து நிறைய தபஸ்லாம் பண்ணி அவளுடைய யோகத்தினால அவளுடைய ஒரு பூஜா பலனால தேவலோகத்துக்கு போயிட்டான்னு அந்த புண்ணியம் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கேயிருந்து காட்டி விட்டுருவா. அப்போப்பா நீ பழையபடி பூலோகத்துக்கே போன்னு அனுப்பிச்சுடுவா இல்லையா? அது மாதிரி வந்து அங்க இருக்கிறவா வந்து பர்மனண்டா அங்கே கிடையாது. எந்த உலகத்துல போனாலும் பர்மனண்ட் கிடையாது. அது சாயுஜ்யம் அடைஞ்சாதான் சிவ சாயுஜ்யமோ இல்ல வைகுண்ட பிராப்தின்னு சொல்லல. அப்படி சுவாமியோட கலந்தா தான் அப்புறம் பிறவி இல்லைன்னு சொல்லணும். அது கூட நல்ல ஆத்மாவா இருந்துட்டாருன்னா பகவான் அடிக்கடி என்ன பண்ணுவாரு, பூலோகத்தை அனுப்பிச்சிடுவார். நீ போய் இந்த மாதிரியா பிறந்து மக்களை தான் இப்படிதான் திருத்திட்டு வான்னு. இப்ப மக்களுக்காக இவாளும் வந்து போய் வந்து அவத்தை எல்லாம் படணும். இந்த பெரியவாதத்துல ஒரு கதை சொல்லுவார். ஏன்னா பெரியவா கிட்டதான் நிறைய இருக்கு, நமக்கு விஷயம் கிடைக்கும். அதாவது ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டார், இங்க வா, என்ன ஒரு மாதிரி இருக்க டல்லா அப்படின்னு கேட்டார். இல்ல பெரியவா, நீங்க 5-6 நாள் ஆகாரமே எடுத்துக்கல, பிக்ஷாவந்தனமே பண்ணல, என்ன கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்க, நீங்க பாட்டு உங்களை வருத்திக்கிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் சொன்னாராம், சம்பந்தமே இல்லாத நீ மெரினா பீச் பக்கம் போயிருக்கியோ அப்படின்னு கேட்டாராம். இவர் எப்ப போய் பார்த்தாவே தெரியாது. மெரினா பீச் பக்கம் போயிருக்கியோன்னு. போயிருக்கேன். அங்க ஒருத்தர் தள்ளி வண்டி வச்சுருப்பான். அதுல ஒரு அடுப்பு ஸ்டவ் ஒண்ணு எரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு மேல ஒரு வானொலி இருக்கும். அந்த வானொலிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும். அவன் ஒரு கரண்டி வச்சு அப்படியே அதை ஏதோ கிளறிண்டே இருந்து டங் 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 தட்டுவான். பாத்திருக்கியாரு? பாத்திருக்கேன். அவர் என்னது அது? இல்ல அவன் வேர்க்கடலை வறுப்பாங்க கொடுக்கறதுக்காக. அவன் எப்படி வேர்க்கடலை வறுப்பான்? வேர்க்கடலை தனியா வறுப்பான்னா எப்படி வறுப்பான்னு இவர் பார்த்த வரைக்கும் தெரியல. பெரியவான் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நல்ல சலிச்ச மணல் இருக்கு இல்லையா, அந்த மணலையும் இந்த வேர்க்கடலையும் ஒன்னா போட்டு அவன் கீழே அந்த ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த கரண்டியால அதை கிளறி விட்டு அது வறுப்பான். அது என்ன ஆகும்னு அந்த மணலோடு சேர்ந்து அது வறுபடும் போது அழகா பதமா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபடும். நீ அந்த மணல் இல்லாத தனியா அந்த வேர்க்கடலையை மாத்திரம் போட்டு நீ கிளறினேன்னா அங்கங்க கருகி போயிடும். அந்த சக்தியோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய வேர்க்கடலாம் கருகி போயிடும். அதுல கலக்காதெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா இந்த சலிச்ச மணல் இருக்கு இல்லையா, அதை போட்டு கல்லுலாம் இல்லாத ஒரு பொடியான மணலை போட்டு அதோட இந்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா கிளறுவான். கிளறிட்டு அந்த ஒரு பதம் வந்தோடனே அதுக்குன்னு ஒரு ஜல்லடை இருக்கு. அந்த ஜல்லடையால அப்படியே அதை ஒரு அள்ளி எடுப்பான். அள்ளி எடுத்து சலிச்சானா மணல் முழுக்க அந்த அடுப்புல ஊஞ்சிடும். அந்த வேர்க்கடை அந்த ஜல்லடைக்குள்ள வரும். அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ள மொத்தமா போட்டுக்கணும்.
இப்ப வரவாளுக்கெல்லாம் அதுதான் வித்து சூடான வேர்க்கடலை அப்படின்னு விற்கிறான் இல்லையா, கொடுத்துடுவோம். தெளிவா இங்கதான் விஷயத்துக்கு வர. ஏட்டா அந்த வேர்க்கடலை வறுத்தானே அது எதுக்கு வறுத்தாங்க? அப்பதான் பெரியவா அது பச்சை வேர்க்கடலை வயிற்றுக்கு ஆகாது, வறுத்த வேர்க்கடலை நல்லதுன்னு சொல்லுவா. அது சாப்பிடறதுக்கும் சுலபமா இருக்கும், அதனால வறுத்து கொடுக்கறான். வேர்க்கடலை எதுக்கு வறுக்கிறதுன்னா, அது இந்த ஈரப்பசை எண்ணெய் எல்லாம் போயிட்டு அது நல்லா கடற்கரான இருக்கணும் அப்படின்றதுக்காக வறுத்து அதுக்கு ஒரு பதம் வரணுன்றதுக்காக வறுக்கிறோம் இல்லையா. இப்போ வேர்க்கடலைக்கு பதம் வரணுன்றதுக்காக அதுக்கு இந்த வெத்தில போட்டு வானிலையில போட்டு சுட சுட அதை பெரட்டி எடுத்து கஷ்டத்தை கொடுக்குறாரு. சரி, அது கூடவே இந்த மணலை எதுக்கடா அதுல வறுபடுறதுன்னு கேட்டாராம். அதுக்குள்ள அந்த சட்டியில வச்சிருக்க மணல் இருக்கு, அதையும் சேர்த்து தானே வறுக்கிறா. வேர்க்கடலைக்கு தான் வறுபடணும், அது பதமாகணும், உபயோகத்தை சரியாகணும். ஆனா அந்த எண்ணத்துக்கு இந்த மணல் வறுபடுறது கஷ்டப்படுறது அப்படின்னா, அந்த மணல் அதான் ஞானிகள்லாம் மகான்கள்லாம் அந்த மணலுக்கு சமானம். இந்த மணல் வேர்க்கடலையோட சேர்ந்து தானும் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறதுனாலதான் இந்த வேர்க்கடலை கரெக்டான பதத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வியாபாரம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவான், அந்த மணல் எடுத்து ஒரு பையில போட்டுட்டு அடுப்பு அடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுவான். திருப்பி அடுத்த நாள் வரும்போதுதான் இப்ப இந்த மணல் ரொம்ப கருப்பா போயிட்டு சொன்னாக்கா அதை கொண்டுட்டு வேற மணல் எடுத்துன்னு வரும். இப்போ மணல் வறுபடுறது மாதிரிதான் ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, கட்டங்களை மக்களோட மக்களாக சேர்ந்து கட்டங்களை ஏன் அனுபவிக்கிறான்னு சொன்னா, அப்பதான் ஜனங்களுக்கு பெரிவாளே தினாக்கா அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு முன்மாதிரியா கிருஷ்ணன் சொல்றான் இல்லையா, நானே கர்மாக்கள் செய்யறத விட்டுட்டேன்னா எனக்கு அதனால செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, செய்யறதுனால எனக்கு பலனும் கிடையாது. இந்த பலன்லாம் என்ன ஒட்டுறதே இல்லை. ஆனா கூட நான் ஏன் செய்யறேன், நான் என்னோட கடமையாக இந்த கர்மாக்கள் எல்லாம் ஒரு மனுஷனாக நான் செய்யலன்னா மத்தவாளும் என்னை பார்த்துட்டு அவளும் செய்ய மாட்டான். கிருஷ்ணனே பண்ணல, கிருஷ்ணனே இப்படிதான் இருக்கான், நான் ஏன் இருக்கப்படாது அப்படின்னு கேட்பா இல்லையா. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்வார் உளரோ இளரோ அப்படின்னு பட்டர் கேட்பார். இந்த மாதிரி கணாமனான்னு ஒரு தொண்டு செய்யாம பக்தி பண்ணாத அவ இஷ்டத்துக்கு ஆடின்னு இருக்கிறவாள்லாம் இருக்கா இல்லையா, தப்பு தவறெல்லாம் பண்ணவெல்லாம் இருக்கா இல்லையா, அவளெல்லாம் நீ மன்னிக்கிறியோனோ, என்ன முதல்ல ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற, நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்னு கேட்பாரு. அது மாதிரி ஏன் இந்த மகான்கள்லாம் அப்படி கஷ்டப்படுற அப்படின்னு, அவ கஷ்டப்படுறது இல்லப்பா, கஷ்டப்படுற மாதிரி அவ உலகத்துக்கு தெரியுதே தவிர நம்மளெல்லாம் திருத்தத்துக்காதான். அப்படி இங்க இவனும் அஷ்டாங்க நமஸ்காரம் எல்லாம் பண்ணி பாரார அந்த பூமியில படும்படியாக அஷ்டாங்க பஞ்சாங்க விதி முறையால் பணிந்து, அதாவது அஷ்டாங்க நமஸ்காரம் அப்புறம் 5 விதமான நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணி இது என்னன்னு பார்க்கலாம். நம்ம உள் வாய் மெய், உள்னா மனசு, உள்ள இருக்கிறது உள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி, உள் வாய்னா மொழி பேசக்கூடிய வாய், உள் வாய் மனம், மெய் வாய் அப்படின்னு சொல்ற மெய், அப்புறம் வாய், அந்த திருக்கரணம் சொல்ற மூலியம் மனம் வாக்கு காயம், இந்த 3 நாளையும் இந்த 3ம் நேராக ஒன்றுபட எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும்படியாக சூழ்ந்து அந்த சிவபெருமானை வலம் அந்த கதம்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய பெருமானை வலம் உடலம் கம்பித்து, உடல்லாம் நடுங்கதான் அவனுக்கு. ஐயோ என்ன இப்படி ஆச்சே, இது நிலையா இருக்கணுமே, நமக்கு இனிமே மீண்டும் கஷ்டம் வராது இருக்கணுமே, நம்ம எந்த தவறும் பண்ணாத இருக்கணுமே சொல்லி உடல் நடுங்க கும்பிட்டு தொழுது வணங்கி நிறுத்தம் செய்து அங்க கூத்தாடி அங்க டான்ஸ் ஆட, சாதாரண ஐயப்ப பக்தர்லாம் ஆடுவா இல்லையா, அது மாதிரி ஆடி தாராரும் தொடை மிதப்ப, தாராரும் அப்படின்னாக்க வாசனையோடு கூடிய மலர்களால் நிறைந்த மாலைகள்லாம் மார்புல மிதக்கிறதான். அப்படி மிதக்கும்படியாக அப்படி இப்படி காத்துல ஆடுறதுல அது மிதக்கிறதுங்கிற ஆனந்த கண் அருவி ததும்ப, பரமானந்தமாக கண்களிலிருந்து வழிக்கூடிய அந்த இன்ப நீர் பெருக்கு கண்ல இருந்து வழியது. அது வாரியார் சுவாமிகள் சொல்ல, கடைக்கண் ஓரமாக நீர் வழிந்தா அது இனிப்பாக இருக்குமா, உள்பக்கமா வழிஞ்சதுன்னா உப்பா இருக்குமா, அது துக்க கண்ணீராம். கடை வழியால வந்ததுன்னா அது இன்ப கண்ணீர் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது யார் பார்த்திருக்கா தெரியல. அப்படி ஆனந்த கண்ணீர் ஆனது பெருகும்படியாக அருவியாக பெருக நின்று இப்படியே பக்தி பரவசத்தோட நின்று உருகி நின்று ஆறாமே அன்பு மீட்கொள தவிட்டாத, அதாவது இன்னும் திருப்பி திருப்பி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு விழுந்து எடுத்து பூஜை பண்ணிட்டு அப்படி இருக்கான், அவனுக்கு தகட்டவே இல்லையா. அப்படி தவிட்டாமல் அந்த அன்பு மேலிட்டவனாக சுவாமிக்கு அஞ்சலி பண்ணி 2 கையும் தூக்கி
தலைக்கு மேல கை கூப்பி வச்சுக்கொண்டு அந்த பரமேஸ்வரனை வழிபட்டான் அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்றார். ஒரு தடவை பார்த்துலாமா? இந்த இந்திரன் நிலத்துல விழுந்து அட்டாங்க பஞ்சாங்க முறைப்படி வணங்கி திருக்கர்ணத்தாலையும் பகவானுக்கு வழிபாடு செஞ்சு பிரதட்சணம் உடல் நடுங்கி அப்படி கை கூப்பி கும்பிட்டு நர்த்தனம் ஆடி மலர்கள் நிறைந்த மார்பு அந்த மாலைகள்லாம் மிதக்கும்படியாக கண்களிலிருந்து இன்ப பெருக்காக கண்ணீரானது பெருக நிற்க அன்பு மேலோங்க அவன் கை கூப்பி துதித்தான் அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. இதனுடைய கஷ்டமான வார்த்தைகள் என்னங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல விளக்கமா பார்க்கலாம். அஷ்டாங்கம் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது நீங்களுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம.